மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையில் பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது. தலித்துகள், சிறுபான்மையினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பது ஜனநாயகபூர்வமான நியாயமான கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா தலைமையிலான இரண்டு அரசுகளுமே தயக்கம் காட்டி வருவது ஏன் என்று விளங்கவில்லை, வேதனை அளிக்கிறது. எனவே இடஒதுக்கீடு இப்போதே வேண்டும், உள்ஒதுக்கீடு உடனே வேண்டும் என்னும் அடிப்படையில் இந்த மசோதா நிறைவேற்றத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்று ஆதரிக்கிறது. மேலும் மத்திய அரசு அறிவித்த உள் ஒதுக்கீட்டையும் உடனே நிறைவேற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் ஈழத்தமிழர் மறுவாழ்விற்காக எவ்வித அறிவிப்பையும் வெளியிடாதது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்றும் தெரிவித்தார். ஈழத்தமிழர்களின், குறிப்பாக சிங்கள ராணுவ வதை முகாம்களில் சிக்கியிருக்கிற மக்களின் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து, மறுவாழ்வு நடவடிக்கைகள் குறித்து ஏதும் குறிப்பிடப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. ராஜபக்சே விதித்த கெடுவையெல்லாம் தாண்டியும் இன்னும் சுமார் 2 லட்சம் பேர் வதை முகாம்களில் அடைபட்டு கிடக்கிறார்கள். புலிகள் என்னும் சந்தேகத்தின் பெயரில் 12,500 இளைஞர்கள், பெரியவர்கள் இருட்டுச் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மீட்பதற்கு இந்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.